தலைவர் தளபதி தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த தீர்மானங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி இப்போ பொதுவாக 3 தீர்மானம் அவ்வளவுதான். வேற என்ன அதை பற்றி ஒன்றும் பேசப்படவில்லை. மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் 20ஆம் தேதி நடைபெறுகிற நிகழ்ச்சி 3 தீர்மானங்கள் நிறைவேற்றியது. 3 தீர்மானங்களை குறித்து குழுவினருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி தேர்தலில் பணியாற்றியவர்களுக்கு நன்றி தெரிவித்தும் வருங்காலத்தில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதும் வெளிநாடு செல்வதற்கு முன்பாக அவர் எப்படி கழகம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரைகளை மாவட்ட செயலாளர் தந்துவிட்டு போயிருக்கிறார். கலைஞர் பாணியில் தான் சொல்லியிருக்கிறோம். உறவுக்கு கைவிடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். தீர்மானத்தோட தலைப்பாக தான் அது ஒன்றும் முடிவு பண்ணல. அது மாவட்ட செயலாளர் கலந்து அந்த எந்த இடம் அவைலபிளோ அது ஃபீஸிபிலிட்டி அது அது யாரு உங்களுக்கு சொன்னது? உங்களுக்கு யார் சொன்னது? அப்படி தகவல்கள் வதந்திகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. எங்களது கட்சிக்குள்ள கூட்டம் நடக்குது. அதெல்லாம் நாங்கள் இன்கேமரா ப்ரொசீடிங்ஸ் இல்லை. இது இருந்தாலும் அங்கே சொல்றதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியுமா? உங்களுக்கு யார் சொன்னா அது சொல்லுங்க. மாவட்ட செயலாளர் சொன்னதா யார் சொன்னா சொல்லுங்க. அவமல் நடவடிக்கை எடுத்துடலாம். நான் சொல்றேன் அதுவே கட்சி மீறிய செயல். பொதுவாக இங்கு கலைஞர் எப்படி சொல்லுவாரோ ஒரு மாவட்ட தேர்தல் முடிந்த பிறகு தலைவர் கலைஞர் இருக்கிற போது வெற்றி பெற்ற பிறகு என்ன சொல்லுவாரோ, வெற்றி மம்மதியில் இருக்கக்கூடாது, மக்களை அணுக வேண்டும், பதிவு வரும்போது தான் பணிவு இருக்கணும், அதனால வாக்களித்து விட்டார் என்பதற்காக நாம் கலகாலம் சரியாக மாடக்கூடாது, அடக்கத்தோடு இருக்கணும், இந்த பணிவோடு நடந்து மேலும் வெற்றிகளை திரண்டுவதற்கு வழிவகுக்கணும் அப்படின்றது மாவட்ட செயலாளர் யோகிகளை சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எதை பத்தியுமே இல்லை. 3 உங்கள்கிட்ட நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் 3 கொடுத்தாங்க. அதுதான் சார். அதிமுகவோட கூட்டம் நடந்திருக்கு. நிர்வாக திறனற்ற அரசு திமுகன்ற மாதிரி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதிமுக அத்தியாவசிய பொருட்களை திமுக கொடுக்க தவறிடுச்சு, தமிழ்நாட்டு உரிமைகளை பறி கொடுத்து ஒரு தீர்மானம் போறாங்கன்னா திமுக நல்லா போய் நடந்துருக்கு.